கடந்த 28 ஜூலை 2026 அன்னைக்கு தென்காசி மாவட்டத்திலிருந்து புறப்பட்ட பொதிகை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஒரு முன்னாள் படை வீரர் சென்னை வருவதற்காக அவசரமாக ஓடி ஏறியிருக்கார். புறப்படுற ட்ரெயினில் ஏறியிருக்கார். அவரால் டிக்கெட் எடுக்க முடியல. அவர் டிக்கெட்டு பரிசோதகர்கிட்ட நேரடியாக போயிட்டு நேர்மையாக சொல்லியிருக்காரு, என்னால் டிக்கெட் எடுக்க முடியல, அதனால் எனக்கு பெனால்ட்டி போட்டு எவ்வளோ ஆகும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காருங்க. அவங்க ரொம்ப அதிகமான ஒரு அமௌண்ட்டு சொல்லியிருக்காங்க சென்னை வரைக்கும். அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அது நான் மதுரையில் இறங்கிக்கிறேன், மதுரை வரைக்கும் எனக்கு பெனால்ட்டி போட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு அமௌண்ட்டு சொல்லியிருக்காரு. அந்த அமௌண்ட்டை இவர் ஜிபே பண்ணிட்டுருக்காரு. அப்படி இருந்தும் இந்த முன்னாள் படை வீரரை ரொம்ப கேவலமாக திட்டிருக்காரு டிக்கெட் பரிசோதகர். அசிங்கமாக பேசியிருக்காரு. மதுரையில் ரயில்வே நிலையத்தில் இறங்குனதுக்கப்புறம் கூட அவங்க 2 பேருடைய வாய் தகராறு அதிகமாகிட்டு டிக்கெட் பரிசோதகர் இவரை கன்னத்தில் அரைஞ்சிருக்காரு. பொதுமக்கள் முன்னிலையில் கன்னத்தில் அரைஞ்சு காலால் எட்டு உதைச்சிருக்காங்க. இதை அங்கே பொதுமக்கள் யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து வைரலாக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த வீடியோவை பார்த்தா எல்லா பொதுமக்களுடைய மனசுலையும், முன்னாள் படை வீரர் சமுதாய மக்கள் மனசுலையும் பெரிய ஒரு அதிர்வலையையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்திச்சு. இந்த விரும்பத்தகாத நிகழ்வை வன்மையாக கண்டித்து தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்கள் நலச்சங்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மதுரையில் ஒன்று கூடி டிஆர்எம் கிட்ட, டிவிஷனல் ரயில்வே மேனேஜர்கிட்ட சந்தித்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அதிகபட்ச தண்டனை பெற்று தருமாறு அந்த கோரிக்கை மனுவில் நாங்கள் கேட்டிருக்கோம். மட்டும் இல்லாமல் தமிழக அரசு இந்த விஷயத்தை தலையிட்டு இது போன்ற ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு இனிமேலும் முன்னாள் படை வீரர் சமுதாய மக்களுக்கு நடக்கக்கூடாது. நாட்டை காத்த முன்னாள் படை வீரர்களுடைய நலன் காப்பதில் தமிழக அரசு முக்கியத்துவத்தை கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி, வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.